முக்கிய செய்தி. வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீதமுள்ள இழப்பீட்டுத் தொகையை வழங்க 3 வாரம் அவகாசம் விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைப்பில் உள்ளார். ஸ்டெஃபி, இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட தமிழக கர்நாடக சிறப்பு அதிரடி படையினர் விசாரணை என்ற பெயரில் மலை கிராம மக்கள் மீது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார்கள் அளிக்கப்பட்டன. புகார்களை விசாரித்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின்படி தமிழக அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1,25,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கிய நிலையில் பாக்கி தொகை 3,80,00,000 ரூபாயை வழங்க தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக தலைமை செயலாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பாக்கி தொகையை வழங்க வேண்டும் எனவும் பயனாளிகள் குறித்த விவரங்களை சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கும்படி விடியல் மக்கள் நல அறக்கட்டளைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் சுந்தரம் மற்றும் என் செந்தில்குமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் சேலம் மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர்களிடம் வழங்கியதாக விடியல் அமைப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டது குறித்தும் இழப்பீடு நிதி ஒதுக்கீடு குறித்தும் அரசு கடிதத்தை தாக்கல் செய்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பாக்கி இழப்பீட்டு தொகையை வழங்க 3 வார அவகாசம் வழங்க கோரினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 3 வாரங்களில் பாக்கி இழப்பீட்டை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெளிப்படையான முறையில் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டனர். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.